ஒன்றும் இல்லைப்பா, சடனாக கரண்ட் போச்சு, அதனால் பயந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, இவர் அப்படியே பார்த்துட்டு அந்த கத்தியை பார்க்குறாரு. பார்த்த உடனே, நீ மேலே போப்பா, இந்த வேலையெல்லாம் நாளைக்கு முடிச்சு கொடுத்துக்கலாம், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பையனை அனுப்புகிறாரு. அனுப்பினோடனே இவர் கீழே ஏதோ அந்த கத்தியை வினோதமாக பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இப்படியே கட் பண்ணால் ஹீரோவை நம்ம ஹீரோயின் கூட காட்டுறாங்க. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டாங்க போல இருக்குது. இவர் அந்த நேரம் மேலே போகிறாரு. சடனாக இவங்க ரூமுக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது என்னன்னு இவர் பார்த்துக்கிட்டே மெல்லமாக போகிறாரு அந்த சத்தத்தை நோக்கி. பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு ரூமில் தான் அந்த சத்தம் வருதுன்னு சொல்லிட்டு மெல்லமாக போய் அந்த ரூமை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. சடனாக இவனுக்கு தலை வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு அவன் உடம்புக்குள்ளே கேட்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. சடனாக அது நிற்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இவனுக்கும் தூக்கம் வருது. தூங்குறதுக்கு போயிடுறான். இப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது கதவை திறந்து இவங்க படுத்திருக்க இடத்துலேருந்து அந்த ரூமுக்குள்ளே கதவை திறந்து யாரோ ஒரு உருவம் வரா மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சடனாக யாரோ இருக்கிறத ஃபீல் பண்ண மாதிரி ஹீரோயின் சடனாக எந்திரிக்கிறா. எந்திரிச்சோடமே வாஷ்ரூமுக்கு போகிறாங்க. அப்போ அந்த ரூம்